சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் 14 வயசுக்கு மேலே நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கிட்டால் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ஷன் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அப்போது நம்ம கம்ப்ளீட்டாக இதை தடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தா, we have to adopt screening methods also along with vaccination. அப்போது 20 வயசில் 25 வயசில் 30 வயசுலலாம் வேக்சின் போடும்போது பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனிங்கையும் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே கர்ப்பவாய் பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரேடியோவில் இதே மாதிரி நியூஸ் வருது, யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வருது. ஸோ பேப்ஸ்மியர் டெஸ்ட்டுங்கிறது என்ன? அது ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர். எல்லா விமனும் பண்ணிக்கலாம். 35 வயசுக்கு மேலே எல்லாரும் இதை கட்டாயமாக பண்ணிக்கணும். பேப்ஸ்மியருங்கிறது கர்ப்பவாயிலிருந்து வர செல்ஸை எடுத்து மைக்ரோஸ்கோப் கடியில் வச்சு பார்த்து ப்ரீ கேன்சர் லீஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு பரிசோதனை. இது பெயினே இருக்காது, எல்லா விமனும் பண்ணிக்கணும். டியூரேஷன் என்னன்னு பார்த்தா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணிக்கணும். அது பண்ணிக்கும் பொழுது 5 to 15 இயர்ஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சமயத்தில் ப்ரீ கேன்சர் லீஷன்ஸ் வந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். ப்ரீ கேன்சர் லீஷனை ஏர்லியாக கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் கர்ப்பவாயில் வர்ற கேன்சரை 100% தடுக்கலாம்.